திருச்சி அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் ஊழியரை ஆபாசமாக திட்டி காலால் எட்டி உதைத்த சட்டக்கல்லூரி மாணவி மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்போம். கலைவேந்தன், இந்த விவகாரம் தொடர்பான விரிவான தகவல்கள். வணக்கம். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் ஸ்கேன் டெக்னீஷியனாக வில்லியம்ஸ் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் நேற்று வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திருச்சி சட்டக்கல்லூரியில் சட்டக்கல்லூரி மாணவி ஒருவர் தனது உறவினர் ஒருவருக்கு ஸ்கேன் எடுப்பதற்காக அழைத்து வந்துள்ளார். உடனே அவருக்கு ஸ்கேன் எடுக்குமாறு கூறியுள்ளார். அதற்கு வில்லியம் சார்லஸ், ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் காத்திருக்கின்றனர், வரிசைப்படிதான் ஸ்கேன் எடுக்க முடியும், ஆகவே வரிசையில் வாருங்கள் என தராராக கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிரிஜா ஆபாச வார்த்தைகளால் திட்டியதோடு வில்லியம் சார்லஸை காலால் எட்டி உதைத்தார். இந்த வீடியோ காட்சியானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து வில்லியம் சார்லஸ் கொடுத்த புகாரின் பேரில் GH காவல் நிலைய போலீசார் கிரிஜா மீது பொது இடத்தில் ஆபாசமாக திட்டுதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.